டேட்டாபேஸ் கேட்சிங் மூலமாக உங்களுடைய டேட்டாபேஸ் சர்வர் ஒவ்வொரு தடவையும் லோட் ஆகிறத நீங்கள் தவிர்க்கலாம். இது எப்படி நம்ம அந்த கோடிங்நெட்டருக்குள்ளே பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. முதல்ல நம்மளுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே போவோம். இந்த டேட்டாபேஸில் போஸ்ட்டுன்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளுக்குள்ளே 3 டேட்டாஸ் இருக்குது. 3 போஸ்ட் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ். இந்த டேபிள்லேருந்து வர டேட்டாஸில் தான் இந்த கோடிங்நெட்டர் ப்ராஜெக்டில் இந்த வியூவில் போஸ்ட் லிஸ்ட் வருது. இந்த ப்ராஜெக்ட் உள்ளே போய் பார்ப்போம். இதில் கண்ட்ரோலர்ஸில் ஹோம்ன்ற ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. அதுக்குள்ளே எப்பவும் போல் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனும் பயன்படுத்துகிறோம். இதில் டேட்டாபேஸை லோட் பண்ணி போஸ்ட்டுன்ற ஒரு டேட்டாஸை போஸ்ட் டேபிள்குள்ளேருந்து வாங்கி இந்த இடத்துல வியூவில் கொடுக்குறோம் டேட்டாவாக. இந்த வியூஸில் ஹோம் அண்டர்ஸ்கோர் வியூ தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த வியூ. இதில் அந்த போஸ்ட்டுக்கான டேட்டாவை லூப் பண்ணி அந்த போஸ்ட் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம டேட்டாபேஸ் போக வேண்டியது இருக்குது. ஆனால் அதை போகிறத தவிர்க்கணும்னா நம்ம டேட்டாபேஸ் கேட்சிங் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் அதுக்கு முதல்ல அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக்குள்ளே டேட்டாபேஸ்ன்ற கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 2 வழி இருக்குது கேட்ச் ஆன் பண்ணுறதுக்கு. முதல்ல கேட்ச் அண்டர்ஸ்கோர் ஆன் அப்படின்ற இந்த ஃபீல்டை ட்ரூன்னு வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் முழுக்க யூஸ் பண்ணுற எல்லா செலக்ட் queryயும் கேட்சிங்கில் ஸ்டோர் பண்ணப்படும். ஆனால் அது பண்ணுறது அனாவசியன்றதால அதை நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையான query மட்டும் தான் கேட்சில் இருக்கணும். அடுத்து நீங்கள் இந்த கேட்ச் டைரக்டரியை கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கேட்ச் டைரக்டரியை உருவாக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே தான் கேட்ச் சம்மந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கும் கோடிங்நெட்டர். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே db_catchன்னு ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கிறேன். இதில் தான் நம்ம கேட்ச் சம்மந்தப்பட்ட ஃபைல் சேவ் ஆக போகுது. இப்போ இந்த டைரக்டரி இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். அதுக்கு அப்ளிகேஷன் பேத்துன்ற கான்ஸ்டண்ட்டை கொடுக்கணும். அதாவது ஆப் பேத்துன்ற கான்ஸ்டன்ட் இது கோடிங்நெட்டருக்குள்ளே இருக்கும். அதில் நம்மளுடைய ஃபோல்டர் நேம் என்னவோ அதை ஸ்ட்ரிங் கான்கார்டினேட் பண்ணிக்கணும். இப்போ இதிலேருந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற db_catchன்ற ஃபோல்டர், அதாவது இந்த ஃபோல்டர் தான் db_catch. இப்போது இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்தா போதும். அடுத்து கண்ட்ரோலரில் நம்ம எந்த இடத்துல டேட்டாபேஸ்க்கான கொரியை ரன் பண்ணுறோம், இந்த லைனில் தான். அப்போது கேட்சிங் ஆனது இதுக்கு முன்னாடியிலேருந்து ஆன் செய்யப்படணும். அதுக்கு this db catch_on அப்படின்ற மெத்தட் ஒன்று இருக்குது. அதை பண்ணிங்கன்னா கேட்சிங் ஆனது ஆன் செய்யப்படும். இதுலேருந்து கேட்சிங் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு அடுத்து கேட்சிங்கை நம்ம ஆஃப் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு சில query மட்டும் தான் கேட்சிங்கில் வச்சுக்க போகிறோம். அதனால் இந்த query முடிஞ்ச உடனே கீழே this db catch_off இந்த மெத்தடை கால் பண்ணுறது மூலமாக கேட்சிங் ஆனது இந்த இடத்துலேருந்தே நிறுத்தப்படும். இதுக்கு அடுத்து வேறு எந்த queryக்கும் கேட்சிங் ஆனது ஸ்டோர் செய்யப்படாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செலக்ட் queryக்கு மட்டும் தான் இந்த கேட்சிங் வேலை செய்யும். ஏன்னா செலக்ட் query மட்டும்தான் வியூவில் ஏகப்பட்ட டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பயன்படும். மீதி எல்லாமே இன்சர்ட் அப்டேட் தான். இதெல்லாம் கேட்சிங்கில் ஸ்டோர் ஆகாது. இப்போ ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த போஸ்ட் லிஸ்ட்டுக்கான டேட்டாவானது கேட்சிங் செய்யப்பட்டு db_catch அப்படின்ற இந்த ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் உருவாக்கப்பட்டிருக்கும். அது ஹோம் பக்கத்துலேயே இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் கொண்ட ஒரு ஃபோல்டர். இது ஏன் இந்த ஃபோல்டரோட நேம் வந்திருக்குன்னா, இந்த கேட்சிங் ஆனது இந்த கண்ட்ரோலரில் இந்த இண்டெக்ஸ் மெத்தட்லேருந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதில் ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் கேட்சிங்கான ஃபைல். உங்களுடைய டேட்டாபேஸோட டேட்டா எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் அது சேர்த்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். டேட்டாபேஸ்க்கான ஆப்ஜெக்டை சீரியலைஸ்ன்ற மெத்தட் மூலமாக அது சீரியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்படி சீரியலைஸ் பண்ணுறதால ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு தப்பாக போச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆனது தப்பான ஆப்ஜெக்ட்னு கோடிங்நெட்டர் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேட்சிங்கை அது பயன்படுத்தாது. உதாரணத்துக்கு இங்கே சீரியலைஸ் 20ன்றது இந்த லைனில் மொத்தம் 20 கேரக்டர்ஸ் இருக்குன்னு அது நோட் பண்ணி வச்சுக்கோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு சில மாற்றம் செஞ்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கேட்சிங் ஆனது வேலை செய்யுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு லைனில் நம்ம ஏதாச்சும் ஒரு மாற்றம் செஞ்சு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த முதல் ஆர்டிக்கலில் தி எக்ஸ்ப்ளோஷனுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு சில வார்த்தைகளை போடுறேன். இப்போது சீரியலைசேஷனை நம்ம உடைச்ச மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே இருக்கிறது ஒரு கரப்டடான டேட்டா. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் ஆனது கேட்சிங்லேருந்து வரக்கூடிய டேட்டாலேருந்து உருவாக்கப்படுற லிஸ்ட்டு. அப்போது டேட்டாபேஸை இது பயன்படுத்தலைன்னா கேட்சிங்லேருந்து தான் இந்த டேட்டா வந்திருக்கும். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த லிஸ்ட்டானது பாதிக்கப்படும். ஏன்னா நம்ம கேட்சிங் டேட்டாவை மாற்றிருக்கோம். ஒருவேளை இந்த கேட்சிங்கை இது பயன்படுத்துச்சுன்னா
இங்கே எரர் வந்திருக்கும் பார்த்தீங்களா. அப்போனா இந்த கேச்சிங் ஃபைலில் இருக்கிற டேட்டாவை கொண்டு தான் இந்த போஸ்ட் லிஸ்ட் இவ்வளோ நேரம் வந்திருக்கு. அது இப்போது தவறான டேட்டா கொண்டு இருக்கிறதால இந்த எரர் வந்திருக்கு. இங்கே எரரை கவனிச்சிங்களா, அன்சீரியலைஸ் பண்ண முடியலன்ற எரர் வந்திருக்கு. ஏன்னா சரியான டேட்டா இருந்தால் மட்டும்தான் சீரியலைஸ் பண்ணதை அன்சீரியலைஸ் பண்ண முடியும். இப்போது இந்த கேச்சிங்கை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேச்சிங் ஆனது வேலை செய்யாது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டான டேட்டா தான் உங்களுடைய டேட்டா பேஸ்குள்ளேருந்து வந்திருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி கேச்சிங் ஆனது எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாங்கிறது உட்பட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோடிங்னேட்டரில் குக்கீஸை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது.